வணக்கம், என்னோட பேர் நவீன்குமார். அட்சய மரக்கட்டிலோட நிறுவனர் மற்றும் தலைவர். நாங்கள் அட்சய மரக்கட்டிலே 2014 குமாரபாளையம் பகுதியில் வந்து யாசகமற்ற தாயகம் படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கல்லூரி 3ஆம் ஆண்டு படிக்கிறப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண அமைப்பது. இப்போ இதனால் வரையிலும் இந்த 12 வருட பயணங்களில் நாங்கள் இதுவரையிலும் 13,000 நபர்களோட அலுவலர்களை கேட்டு அவங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி அதில் வெற்றிகரமாக 1640 நபர்களை இதுவரையிலும் மீட்டு அவங்களுக்கு நாங்கள் மறுவாழ்க்கை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மனித உயிர் வந்து ரோட்டில் வெயிலையும் சரி மழையிலையும் சரி எத்தனை ஜீவன்கள் அனாதைகளை கஷ்டப்படக்கூடிய சூழல் இருந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு இந்த தளத்தில் வந்து நிறைய சமூக ஆர்வலர்கள் சமூக அமைப்புகள் எல்லாம் வந்திருக்காங்க. ஒளிரவியரோட சென்ற சிடி குமார் சார் வந்திருக்காங்க, நம்ம சிக்மா முத்தரசன் சார், ஸோ அண்டு நண்பர் ஹரி பிரதர் ஃப்ரம் சென்னை ஐஐடியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ சிறுகள் விமலன் நல்லா அழகாக அதை கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய அமைப்புகள் இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் வந்து வந்திருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 2014 நாங்கள் அமைப்பு ஆரம்பிக்கிறப்பெல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நாங்கள் வந்து ஒரு யாசகரை மீட்டெடுக்கணும் லெட்டர் கொடுன்னு கேட்டால் நீ என்ன உன்னை கிட்டியே திருடி வைக்க போறியா, நீ என்னை கடத்தி வைக்க போறியா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. இதுவே மாவட்ட சமூக அமைப்புகள் சமூகத்துறைகள் கவர்மெண்டோட நலத்துறைகளே பார்த்தீங்கன்னா உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னாங்க. ஸ்டில் வி ஆர் ஃபேஸிங் த லாட் ஆஃப் த ப்ராப்ளம் பை ரெஸ்டிங் த ஹோம்லெஸ் பீப்புள். இப்படி இருந்தாலுமே யார் அந்த மனித உயிரை காப்பாற்றுறது? ரோட்டில் ஒரு உயிர் அனாதைகளாக கிடக்குதுன்னா அந்த உயிரை பார்த்துட்டு ஐயோப்பாவன்னு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு செல்ஃபி எடுத்துட்டோ இல்லை வந்து அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு மொட்டை அடிச்சு ஹோம் ரோட்லேயே விட்டுட்டு வரதோ ஒரு உலகம் கிடையாது. இன்னைக்கு வந்து நாங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட் நிறைய துறைகளோட முன்னேற்றத்தை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லா துறைகள் முன்னேறினாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களோட ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த நீங்கள் முதியோரோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜென்ரலாக தெர் இஸ் எ ஸ்கீம் ஃபார் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் இருக்குது, மென்டல் ஹெல்த் ஆக்ட் இருக்குது, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசேபிலிட்டி ஆக்ட் இருக்குது, ஹோம்லெஸ்க்காக எவ்வளோ ஸ்கீம் இருக்குது. பர்டிகுலராக பெக்கர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஸ்கீம் நோ ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இது வச்சு இருந்துச்சு பெக்கர்ஸ் அப்படின்னா. ஏன்னா வந்து எல்லாருமே கலந்த கலவையாக தான் பார்க்குறாங்க. ஒரு மனிதன் வந்து 60 வயதுக்கு மேலே மனநிலை பாதிக்கப்பட்டுரும். 60 வயதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து பேரலைஸ் வர ஆரம்பிக்கும், பக்கவாதம் வர ஆரம்பிக்கும், உடலில் பல நோய்கள் வர ஆரம்பிக்கும், நான் பார்த்துக்கிறதா நீ பார்த்துக்கிறதா கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் வந்து ரோட்டுக்கு வெளியில் தள்ளப்படுவாங்க. சில முதியோர் இல்லாமல் நான் நடக்கிறோன்னு சொல்லி அவங்களை காப்பாற்றுற ஒரு சூழல் இருக்கும், மணல காப்பகங்கிற ஒரு சூழல் இருக்கும். இந்த சூழலாம் கடந்து ஏன் இந்த மனிதர் ரோட்டுக்கு வராங்க அப்படிங்கிறத நாங்கள் நிறைய யோசிக்க ஆரம்பித்தோம், நிறைய திங்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஆரம்பத்தில் நிறைய நபர்கள் நாங்கள் வேற ஒரு காப்பகத்தில் விட்டுட்டு இருந்தோம். ஸோ தெர் இஸ் நோ ப்ரொசீஜர், ஒரு எந்த எஸ்ஓபி எதுவுமே கிடையாது, எந்த ஒரு என்ஜிஓஸோட ஃபாலோ பண்ணுறது, எந்த ஒரு கவர்மெண்டோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தது. அடிபட்டு ஒன்றா கற்றுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்ன சின்ன ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபியை கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம். இன்னைக்கு அவங்களை எப்படி எங்கள் சோசியல் மீடியா மூலமாக நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நேஷனல் அவார்டு, தமிழ்நாடு கவர்மெண்டோட சிஎம் அவார்டு அண்ட் விகடன் அவார்டு, ஆனந்த விகடன் அவார்டு எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் எங்களோட ஒன்று சேர ஆரம்பிச்சாங்க. அமைப்புகள் கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய நபர்கள் எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி அமைப்பு ஆரம்பிக்குன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணோம். நிறைய பேர் இப்போ சேவைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. 2020 அப்புறம் நாங்கள் நம்மகிட்ட ஹோமில் வந்து நடக்குன்னு ஈரோட்டில் ஒரு ஹோம் ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து அந்த ஹோமில் மக்களோட எண்ணிக்கை ரோட்டில் அனாதைகளை இறக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதற்காக இன்னைக்கு 25 பேரோட ஆரம்பித்த ஹோம் வந்து இன்னைக்கு ஈரோட்டில் 5 பகுதிகளில் 150 நபர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அந்த 150 நபர்கள் வந்து பாதுகாப்பு வந்துட்டு இருக்கோம். சரி, இதை மட்டும் ஒரு பிச்சைக்காரங்களை வந்து ஸ்கீமே கிடையாது, பிச்சைக்காரங்க அப்படிங்கிற வேர்டு தான் இருக்கும். பட் ஜென்ரலாக யாசகர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஈரோட்டில் முதலியாக நம்ம ஈரோட்டில் எல்லா மக்களோட முன்னிலையும் நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். ஈவன் தோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட 2016 இரவலர் படிவம்ங்கிறத விஷயத்தை டிசைட் பண்ணாங்க. இரவலருங்கிற வேர்டு தப்பு, யாசகங்கிற வேர்டு அப்படிங்கிறத நம்ம அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னா, ஒருத்தரை காப்பாற்றிட்டோம், ஹோம் நடத்துகிறோம், 150 பேர் மறுவாழ்க்கை கொடுத்துட்டோம், அது மட்டும் போதுமா அப்படின்னா என்னோட சக்திக்கு இன்னொரு 30 வயசு நான் வாழலாம், அது பண்ணலாம். ஆனால் திருப்பி மக்கள் ரோட்டுக்கு தானே வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த சூழலை மாறினா சட்ட ரீதியான ஒரு மாற்றம் முக்கியம். ஸோ அப்படிங்கிறத உணர ஆரம்பித்தோம். அதுக்காக வந்து கவர்மெண்டோட நிறைய லெவலில் க்ளோஸ் ஒர்க் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட க்ளோஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இதற்காக ஒரு ஸ்கீம் பாலிசி இல்லாமல் இருந்தது. பாலிசி கொண்டு வர 5 வருடமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒர்க் பண்ணி இன்னைக்கு இந்திய அரசில் ஒரு பெகர்ஸ்க்காக ஸ்மைலுங்கிற பேரில் ஒரு பாலிசியை கொண்டு வந்ததில் நம்மளும் கமிட்டி மெம்பராக இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கமிட்டியில் அஃபீஷியல் கமிட்டி மெம்பராக இருக்கும். நேஷனல் கன்சல்டேட்டிவ் கமிட்டிலையும் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 10 டேஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்க எல்லா சீஃப் செக்ரட்டரிக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புனாங்க. இந்த ஸ்கீமை இந்த பாலிசியை டெவலப் பண்ண ஆத்தர்ஸ் அப்படின்ட்டு ஒரு 16 பேர் இருக்காங்க. எல்லாமே பியூரோக்ரேட்ஸ் தான் இருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் நம்ம ஈரோட்டில் நம்ம அட்சயம் இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெருமையாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது எல்லா மக்களோட உழைப்புகள்னால இப்போ நாங்கள் ஒரு இடத்துல இடம் வாங்கி ஒரு 200 நபர்கள் தங்கும் அளவுக்கு ஒரு இடத்தையும் நம்ம கட்டிட்டு இருக்கோம். இருக்க நிறைய பேர் எல்லா வழியும் எங்களுக்கு உதவிகள் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த இடம் நிறைய நபர்களுக்கு பயனடையும்.
இன்னொரு கடைசியாக நான் சொல்லிக்கிறது என்னன்னா, கடந்த 10 நாளைக்கு முன்னாடி மார்ச்சுரியில் 4 பேருக்கு அப்போ அன்னோன் கேஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஹோம்லேருந்து இறந்துட்டாங்க, அட்மிட் பண்ண இடம் கிடையாது. மார்ச்சுரியில் ஜிஹெச்சில் இடம் இல்லாத காலம் மாதிரி நீங்கள் மார்ச்சுரி இடம் இல்லை, பிணத்தை வைக்கக்கூடிய பிணவரி இடம் இல்லை. என்ன காரணம்னா, வெயில் காலத்தில் நிறைய நபர்கள் அனாதையாக இருக்கிறாங்க. ஜனவரி மாதமும் சித்திரை மாதமும் வெயில் குளிர்காலம் இருக்குது, 2 மாதமும். ஜனவரியிலையும் சித்திரையிலையும் அனாதைகளாக இறக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அந்த மக்கள் அந்த சூழலுக்கு வராமல் இருக்கணும். நாங்கள் இன்னும் காப்பாற்றினாலும் நிறைய நபர்கள் ரோட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களை காப்பாற்ற முடியல, இடமில்லைங்கிற இயக்கமும் எங்ககிட்ட இருக்குது. சிலருக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் ஒன்று சேர்றப்ப நிறைய மாற்றத்தை கொடுக்க முடியுங்க நான் நம்புகிறோம். ஏன்னா மனித உயிர்கள், அவங்க துடிக்கிற துடிகள், நான் இறந்துட்டுனா யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, மாலை போட மாட்டாங்களான்னு ஒவ்வொரு உயிர்களுமே ரோட்டில் அனாதைகளாக ஏங்குற அந்த சூழலை தினசரி சந்திச்சுட்டு இருக்கோம். 13,000 நபர்களோட அழுகுறல்களை கேட்டு ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல் வழிகளை சுமந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வழிகளோட விளைவு தான் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலையும் சரி, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாலையும் நாங்கள் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணோம். வெறும் டாக்குமெண்ட்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஒரு டேட்டாவா நாங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியில் வந்து பியூரோக்ரேட்ஸ் அகைன்ஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணப்ப, அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்டு அகைன் வந்து ரீடிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பாலிசி ஸ்ட்ரக்சர்ஸை. ஸோ வேர்ல்டு பேங்கோட 4 கண்ட்ரியிலிருந்து ஒரு வேர்ல்டு பேங்கோட மீட்டிங் நடக்குது. அந்த இந்தியன் கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி பர்டிகுலராக ஈரோடு டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் ரிபப்ளிக் டேக்கு வந்து நம்ம பரேடுக்கு நம்ம ஈரோட்டில் இருந்து நாங்கள் காப்பாற்றின 2 நபர்களை சீஃப் கெஸ்ட்டாக ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்வைட் பண்ணோம். இது எல்லாமே வந்து ஈரோட்டுக்கு கிடைச்ச ஒரு பெருமையாக தான் நாங்கள் பார்க்குறோம். எல்லா மக்களோட உதவி, இது அட்சயங்கிறது வந்து அல்ல குறையாது, எல்லாத்தோட உதவிகள் இருக்குது. இன்னும் நிறைய இந்த சேவைகளை கொண்டு போகணும். எங்களோட நோக்கம் அமைப்பு முன்னேற்றமும் கிடையாது. எங்களோட நோக்கம் வந்து ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு மக்களை கொண்டு போகக்கூடிய ஒரு படகாக தான் நம்ம செயல்படணும். அந்த படகுல நிறைய நபர்கள் பயணிச்சிடும். படகை இயக்க கேப்டன் இல்லாட்டி பரவாயில்ல, மக்கள் பயனடையணும். அதுக்கு எல்லாத்தோட உதவிகள் இருந்து சமூகத்தில் சின்ன சின்ன மாற்றத்தை நம்மளால முடிஞ்சு வச்சு நம்ம கொடுப்போங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு